இறப்பில்லாத சூழலை உருவாக்க முடியும் என்கிற செய்தியை குர்ஆன் சொல்லுகிறது. சிரமங்களை நாம் நீக்காவிட்டாலும் எங்கே நீக்குவார்களோ அதற்கான வழியை காட்டுவது. நமக்கு புரியுற மாதிரி சொன்னா MSK உடைய அட்ரஸை சொல்லி கொடுக்கிறது. சந்தோஷத்தினுடைய எல்லையை கடந்து போய் நின்று சொர்க்கத்திற்குள் உருண்டு புரளுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்ன இவன் சொர்க்கத்துல இவ்வளவு புரள்றானே, அவ்வளவு மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உலர்ந்து பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவம் மெய்தி கொடு கூற்றுக்கு இறைப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தார். MSK என்ன செய்யும் என்று கேட்டால் அது சொர்க்கத்திற்குரியவனாக உலகத்தில் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தரும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையில் நமக்கு கிடைக்கிற செய்தி. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسن كما أحسن الله إليك صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடக்கிற நம் அத்துணைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனின் மகத்தான அருளால் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசலோடு இணைந்து MSKவினுடைய மாதாந்திர கூட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற தலைவர் உள்ளிட்ட சமூகத்தின் வாழ்வு தாழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஆலிம் பெருமக்கள் உள்ளிட்ட சபைக்கு அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்று சிறப்பு மிகுந்த திருப்பூரில் நிகழ்வு. தன் வாழ்வு மட்டுமே சிறக்க வேண்டும் என்று சுருங்கி போன மனோபாவத்தோடு வாழ்கிற மனித வாழ்க்கையை தன்னலம் மீறிய பொதுநல வாழ்க்கையாக ஒரு மனிதனின் வாழ்க்கையை மடைமாற்றம் செய்திருக்கிற MSKவின் நிகழ்வில் நாம் கலந்திருக்கிறோம். இது துல்ஹஜ் மாதம். இந்த மாதம் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நினைவு கொள்ளப்படுகிற நல்ல தருணம். ஏகத்துவ போராளியாக வாழ்க்கையை துவங்கிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். வஜஅல் லி லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, என் இறப்புக்கு பிறகும் கூட என்னை பற்றி நல்ல செய்திகளை பேசுகிற சூழலை நீ உருவாக்கி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார். ஆக சிறந்த நபிமார்களின் பட்டியலில் வாழ்க்கை இருந்தது.
கொடுக்காத ஹலீலுல்லா என் நண்பர் என்கிற சிறப்பை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஆனாலும் ஒரு கவலை இருந்தது. தன் இறப்புக்கு பிறகு தன்னை பற்றி இந்த சமூகம் என்ன பேசும், தன் வாழ்வு குறித்த செய்தி இந்த சமுதாயத்திற்கு என்ன வழிகாட்டும் என்கிற கவலையின் வெளிப்பாடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், என் இறப்புக்கு பிறகு என்னை பற்றி நல்ல செய்திகள் பேசுகிற சூழலை, ஒரு சந்ததியை, ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடு இறைவா என்று கேட்டார். குர்ஆனிலே அல்லாஹ் பதில் சொல்லுகிறார், வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன். எனவே உம்மை பற்றி நல்ல செய்திகள் பேசுகிற சூழலை நாம் உருவாக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய ஒரு சில சட்டங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்காக அல்லாஹ் மாற்றி அமைத்தார். ஒரு நபி வருகிறார், ஒரு நபிக்கென்று அல்லாஹ் வேதங்களை கொடுக்கிறார், ஒரு நபிக்கென்று சட்டங்களை கொடுக்கிறார், ஒரு நபிக்கென்று ஷரியத்து கொடுக்கிறார். அந்த நபி இருக்கிற வரை தான் அந்த சட்டமும் ஷரியத்தும். அந்த நபி போனதற்கு பிறகு இன்னொரு நபி வருகிற போது அவருக்கு தனி ஷரியத், தனி சட்டம், தனி வேதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஒரு ஷரியத்தை தருகிறான், ஒரு வேதத்தை தருகிறான், ஒரு சட்டம் தருகிறான். மூசா நபி இருக்கிற வரையும் தான் அந்த சட்டமும் ஷரியத்தும் அந்த வேதமும். அது காலாவதி ஆக்கப்படுகிறது ஈசா நபி வந்ததற்கு பிறகு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ்கான மூசா ஹய்யன் மா வஸஇல் அத்திபா. ஒருவேளை ஹஜ்ரத் மூசா என் உம்மத்தில் வருவதாக இருந்தாலும் அவர் என்னை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அவருடைய ஷரியத்தும் சட்டமும் பின்பற்றப்படாது. ஈசா நபி இருக்கிற வரை அந்த சட்டம், அந்த ஷரியத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு சட்டம் மாறுகிறது, ஷரியத் மாறுகிறது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பல சுன்னத் இன்றைக்கும் இந்த மார்க்கத்தால் நினைக்கப்படுகிறது. குர்பானியை அறுத்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என் தந்தை இப்ராஹிமின் சுன்னத். எனவே காலாவதி ஆக்கப்பட வேண்டிய சட்டங்கள் அனைத்தையும் அவரின் வாழ்க்கையை இந்த உம்மத் நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜிலேயும் உம்ராவிலேயும் குர்பானியிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த வழித்தடத்தை, ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை, அர்ப்பணிப்பை அல்லாஹ் வரலாற்றில் பேசுகிறார். கவனிக்க வேண்டிய செய்தி, தியாகம் இந்த உலகத்தில் மறைக்கப்படாது, அது மறுவாக மாற்றப்படும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அர்ப்பணிப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் வெளிப்பட்ட அந்த செயல்பாடு, தன்னலம் மீறிய ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை, தன்னலம் கருதாத ஒரு சமூகத்தின் மேம்பாட்டுக்கான கவலை அல்லாஹ் மறக்கவில்லை. 5000 ஆண்டுகளை கடந்ததற்கு பிறகும் கூட அவர்கள் ஆற்றிய பணியை, சேவையை இந்த உம்மத்திற்கு ஹஜ்ஜின் மூலமாக கடமையாக்கி உலக உள்ளம் காலம் வரை உங்களின் வரலாற்றை நல்ல செய்திகளாக பேசுகிற ஒரு சூழலை உருவாக்கி தருவோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்பட்டு வருவதை நாம் யதார்த்தமான சூழலில் யோசிக்க வேண்டியிருக்கிறது. தன்னலம் கருதாத வாழ்க்கை ஏன் தேவை இந்த சமூகத்திற்கு? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்த, உலகத்தில் வாழ்கிற போது செய்த காரியத்தையும் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். வனக்துபு மா கத்தமு வ ஆசாரம். நீங்கள் வாழ்கிற காலத்தில் எவையெல்லாம் செய்திகளோ அந்த செயல்கள் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் மரணத்திற்கு பிறகும் நீங்கள் செய்த காரியத்தை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். வாழும்போது நான் செயல் செய்கிறேன், எனக்கு புரிகிறது. என் மரணத்திற்கு பிறகும் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உன் மரணத்திற்கு பிறகும் செய்ய வேண்டிய செயல்களுக்கான சூழல் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதான் எம்எஸ்கே வழிகாட்டுகிறது. அதுக்கு தான் எம்எஸ்கே ஒரு லேபிள் கொடுக்குது. நீ வாழ்கிற காலத்தில் மட்டுமல்ல, நீ மரணித்ததற்கு பிறகும் கூட, நீ மண்ணோடு மண்ணாக, மண்ணோடு இந்த கபருக்குள் அடக்கப்பட்டு மக்கி போனதற்கு பிறகும் கூட உன் செயலுக்கு உயிர்ப்பிக்க, உன்னுடைய சேவைக்கு இறப்பில்லாத சூழலை உருவாக்க முடியும் என்கிற செய்தியை குர்ஆன் சொல்லுகிறது. பணத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது, நம்முடைய செல்வாக்கு நம்முடைய மரணத்திற்கு பிறகு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நாம் உலகத்தில் உருவாக்கி இருக்கிற பிம்பங்களை நம் இறப்புக்கு பிறகு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நாம் ஆற்றி இருக்கிற சேவைகள், ஆற்றிய பணிகள், அது தொட்டு துலங்குமானால், அது செயல்படுமானால், நான் இறந்து போகிறேன், என் உடல் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது, எந்த மண்ணில் படைக்கப்பட்டோனோ அதே மண்ணில் நான் கரைந்து காணாமல் போய் விடுகிறேன். 6 மாதத்துக்குள்ள தோண்டு பார்த்தா என் உடல் இல்லை, ஆனால் நான் ஆற்றிய சேவை, நான் ஆற்றிய பணி, இந்த சமூகத்தின் அக்கறையோடு என் கண்களில் விழுந்த கண்ணீர் துளிகள் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவை கியாமத் வரை நன்மையாக எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த காரியத்தின் சிந்தனையை
உருவாக்குகிற வேலைக்குத்தான் மஸ்ஜித் சேவை கூலிக்கான அற்புதமான பணிகள் குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குர்ஆன் பேசுகிறது. ஏன் இந்த சேவை, ஏன் இந்த அர்ப்பணிப்பு, எதற்காக இந்த தியாகம்? இதுதான் வெற்றிக்கான வழி என்கிறது குர்ஆன். நீங்கள் வணங்குகிற இபாதத்துகள், உங்களுடைய ஆன்மீக பார்வை, அது உங்களின் தனிமனித வாழ்க்கைக்கு நீங்கள் ஆற்றுகிற அறச்சிந்தனைக்கான பணிகள், அவைகள் தான் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். கடைசியாக குர்ஆன் முடிக்கிறது, வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நற்காரியங்களை செய்யுங்கள். தொழுதா போதும் வாழ்க்கை வெற்றி பெற்றலாம். தொழுகை வெற்றிக்கான படிக்கட்டு. நான் தொழுதாலும் தொழுகாவிட்டாலும் சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறேன், கடமையை உடைத்து விடுகிறேன் என்ற குற்றச்சாட்டு மாத்திரமே தவிர ஒரு சமூகத்திற்கு பாதிப்பு இல்லை. எனவே தொழுகையால் மாத்திரமே வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. ஆனால் ஒரு மனித சமூகம் முழுமை பெற வேண்டுமானால், அவர்கள் வெற்றிக்கான தலத்தை நிறைவுபடுத்த வேண்டுமானால் வஃஅலுல் கைர, நற்காரியங்களை செய்யுங்கள். அல்லாஹ் நல்ல காரியம்னு எதுக்கு குறிப்பிட்டு பேசல. நாம நினைச்சுக்கிட்ட மாதிரி தொழுகை, நோன்பு, ஹஜ் இதோடு அல்லாஹ் பேசல. குர்ஆனுடைய ஆய்வுரை பேசுகிறது. வஃஅலுல் கைர, நலவுன்னா எது? எதுவெல்லாம் உலகத்தில் நலவாக இருக்குமோ, மனிதர்களின் மீது இரக்கம் காட்டுவது, மனிதர்களின் மீது அக்கறையோடு இருப்பது, ஏழைகளின் மீது அன்பு காட்டுவது, உதவுவது. அவன் பசித்தால் எனக்கு என்ன, அவன் தாகித்து கிடந்தால் எனக்கு என்ன, அவன் ஆடை இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன என்கிற சுருங்கி போன மனோபாவத்தை தாண்டி என்னோடு வாழ்கிற சக மனிதன் கண்ணீரோடு நிற்கிறான், கவலையோடு நிற்கிறான். கண்ணீரை பகிர்ந்து கொள்ள முடியாது, கவலையை நான் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. அவன் பெற்ற வழியை என் கைகளில் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அவன் தோளோடு தோல் ஒட்டி அவனுடைய தோளின் மீது கை போட்டு உனக்கான கவலையை போக்குவதற்கான வழிகள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது என்று வழிகாட்டுவதற்கான, ஆழ்படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது என் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான செய்தி. உதவி செய்வது, சிரமங்களை நீக்குவது, தேவைகளுக்காக குரல் கொடுப்பது. மௌனித்து கிடக்கிறான், உரிமையை பேச முடியாமல் நிராயுதபாணியாக்கப்பட்டு கிடக்கிறான். அவன் பக்கத்தில் நின்று, அவன் சார்பில் நின்று, அவன் பேச வேண்டிய கருத்துக்களை சத்தமிட்டு உரத்த குரலில் பேசுவதற்கான முயற்சி. சிரமங்களை நாம் நீக்காவிட்டாலும் எங்கே நீக்குவார்களோ அதற்கான வழியை காட்டுவது. நமக்கு புரியுற மாதிரி சொன்னா எம்எஸ்கே உடைய அட்ரஸை சொல்லி கொடுக்கிறது. இங்க போனா உனக்கு தீர்வு கிடைக்கும்னு கையை நீட்டி காட்டுவதற்கான முயற்சி. அதை வெற்றி பெறுவதற்கான வாசலை நமக்கு திறந்து தருகிற தகவல் குர்ஆன் பேசிய வார்த்தை. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வரலாற்றை பேசுகிறான். நீண்ட வரலாறு, ஒரு வரியில் கிடக்க வேண்டிய செய்தி. குர்ஆன் முழுக்க ஹதரத் மூசா நபியின் வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். மதீனா நகருக்கு போகிற ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக வந்து நிற்கிறார்கள். மூசா நபி தண்ணீர் அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க. குர்ஆனிலேயே இந்த வாசகம் இருக்கிறது, விளக்க உரைகள் கூட இல்லை, குர்ஆனிலே இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. தண்ணீரை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு தன் தந்தைக்கு தகவல் சொல்ல திரும்ப மூசா நபி அழைக்கப்பட்டார்கள். மருமகனாக்கப்படுகிறார், மாப்பிள்ளையாக்கப்படுகிறார் மூசா நபி. வரலாறு போகுது. தண்ணீர் பிடிச்சு கொடுக்கிறது மாபெரும் சாதனைக்குரிய செய்தியா, பெரிய புரட்சியா, உலகத்தில் யாரும் செய்ய முடியாத விஷயமா. கிணற்றுக்குள் இருந்து 2 பெண்களுக்கு தேவையான 2 குடம் தண்ணீரை அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். மாபெரும் சாதனையின் பட்டியல் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நிரம்பி கிடக்கிறது. அங்கே குர்ஆன் முழுக்க பேசிய அல்லாஹ் மூசா நபியினுடைய தண்ணீர் எடுத்து கொடுத்த செயலை பேசுகிறார். கவனிக்க வேண்டிய செய்தி 2 செய்தி. சிறிது பெரிது அல்லாஹ்வுக்கு கிடையாது. உன்னிடத்தில் அக்கறை வருகிறதா, உன்னிடத்தில் கவலை வருகிறதா, உன்னிடத்தில் சமூகத்தின் மீதான கவனம் இருக்கிறதா? ஒரு சக மனிதன் தண்ணீரின் தேவைக்காக நிற்கிற போது அதை தண்ணீரை பிடித்து கொடுக்கிற செயல் குர்ஆனில் அல்லாஹ் பேசினா. இன்னொரு செய்தியை சமூகத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகிறார். மூசா நபியின் வாழ்க்கை அதுக்கு பிறகுதான் மாற்றம். ஃபிரௌனால் விரட்டப்பட்டு ஊரை விட்டு வெளியே வந்த சூழ்நிலையில பிரச்சனையாக்கப்பட்ட மூசா நபிக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது சமூக பணியாற்றுறதுனால. சக மனிதனின் துயர
மாறியது. இந்த சமூகத்தின் இடர்பாடுகள் சமூக களத்தால் மாத்திரமே தீர்க்கப்படும். இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயர்களை, இந்த சமூகம் தீர்க்க முடியாத பிரச்சனையை, தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை தீர்க்கப்பட வேண்டுமானால் MSKவின் சேவையால் மாத்திரம் தான் தீர்க்கப்படும். சமூக களப்பணி ஆற்றுவதன் மூலமாகத்தான் தீர்க்கப்படும். இது எனக்காக செய்யப்படுகிற வேலை அல்ல, என் குடும்பத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக செய்யப்படுகிற வேலை அல்ல. எனக்கு தொடர்பில்லாத, எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சக மனிதன் பசியால் துடித்திருக்கிறான். அந்த பசியை போக்குவதற்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். அவன் தாகத்தால் துடித்திருக்கிறான். அவன் தாகத்தை போக்குற வேலையை செய்திருக்கிறேன். அவன் கல்வி அறிவற்றவனாக படிக்க முடியாத நிலையில் வீதியில் நின்றிருக்கிறான். அவனை முன்னேற்றுவதற்காக கல்விக்கான பணியை களத்தில் நின்று நான் செய்திருக்கிறேன். இது நம் வாழ்க்கையை மாற்றும். ஒரு பக்கம் பொதுநலம் என்றாலும் இன்னொரு பக்கம் குர்ஆன் காட்டிய வழிகாட்டுதல் உங்கள் சுயநலத்தையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நூற்றுக்கணக்கான செய்திகள் ஹதீஸில் உண்டு. ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் காட்டப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு. ஒரு மனிதனை பார்க்கிறார்கள், சொர்க்கத்திற்குள் புரண்டு கிடக்கிறார். அங்கும் இங்குமாக சொர்க்கத்திற்குள் புரண்டு அவனுடைய மகிழ்வு தாங்க முடியாமல் சந்தோஷத்தினுடைய எல்லையை கடந்து போய் நின்று சொர்க்கத்திற்குள் உருண்டு புரளுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்ன இவன் சொர்க்கத்துல இவ்வளவு புரள்றானே, அவ்வளவு மகிழ்ச்சிக்கு என்ன காரணம், என்ன செய்கிறான் அவன்? விளக்கம் சொல்லப்பட்டது ரசூல் இருக்கு. பாதையில் நடந்து போகிற போது ஒரு மரம் குறுக்கே கிடந்தது. இந்த மரம் இருப்பதால் மக்கள் கடந்து போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் மரத்தை அப்புறப்படுத்தினான். இந்த ஒரு செயலுக்காக அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அவன்கிட்ட இபாதத்து இல்லை, குறைவாகத்தான் வணக்கம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் பாதையில் மரத்தை அப்புறப்படுத்தியது. நீங்கள் தவறாக புரிய மாட்டீர்கள் நான் நினைக்கிறேன். அதனால எதுவுமே செய்ய வேண்டாம், மரத்தை அப்புறப்படுத்திட்டா போதும். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க என்னன்னா, சமூகத்தின் மீதான அக்கறை. அதுல அவனுக்கு எந்த பயன்பாடும் இல்லை. இந்த மரம் கிடந்தால் மக்கள் போக முடியாது என்கிற மக்களின் சிரமத்தை உணர்ந்து அவன் உள்ளத்திற்கு ஒரு கவலை இருந்தன. கவலை வெறும் மனதளவில் இருக்கவில்லை, அதை செயல்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் அல்லவா. அதை செயல்பாட்டுக்குள் அந்த மனிதர் கொண்டு வந்த காரணத்தினால் சொர்க்கம் கிடைத்தது. அவரே அதிசயித்து போனார். தன் மகிழ்வை வெளிப்படுத்த முடியாமல் சொர்க்கத்தில் அங்கும் இங்குமாக அவர் உழண்டு கிடந்தார் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். கவனிக்க வேண்டிய செய்தி, அழுத்தமாகவும் சொல்லலாம், சமூக பணி எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். MSK என்ன செய்யும் என்று கேட்டால் அது சொர்க்கத்திற்குரியவனாக உலகத்தில் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தரும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தையில் நமக்கு கிடைக்கிற செய்தி. சுருங்கி போன வாழ்க்கையின் மனோபாவம், என் கடை சரியாக நடத்தப்பட வேண்டும், என் பொருளாதாரம் முன்னேற்றப்பட வேண்டும், என் குடும்பம், என் பிள்ளைகளின் படிப்பு, நூற்றுக்கணக்கான மக்களின் சிந்தனை அதுதான். பாரதியார் போகிற வழியில சொல்றார், மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மொத்தமா சுருக்கி பார்த்தா மனித வாழ்க்கை அவ்வளவுதான். தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உலர்ந்து பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு இறைப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தார். தேடி தினம் சோறு, சாப்பாட்டுக்கு என்ன வேலை? மேல்மாடி பிரச்சனை இல்லை, கீழ்மாடி எப்பவும் கவனமா இருக்கணும். அதனால தேடி சோறு நிதம் பல சின்னம் சிறு கதைகள் பேசி எங்கு போனாலும் ஏதாவது செய்திகளை பேசி பேசி மனம் பாடுகிற செயல்களை இந்த உலகத்துல செய்து பிறர் மனிதரை புண்படுத்தி அவனை நோவினைப்படுத்தி, அதுதான் வாழ்க்கை. இதை தவிர வாழ்க்கை எதுவுமே. இந்த வாழ்க்கையை MSK மாற்றுகிறது. இந்த சிந்தனையை MSK உடைக்கிறது. தனி மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தாண்டி ஒரு சமூகம் முன்னேறுகிற போதுதான் ஒரு தனி மனிதன் நிம்மதியா இருக்க முடியும். ஏன் என் முகல்லாவில் இருக்கிற எல்லா மக்களும் சாப்பிடணும், அதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருத்தர் செடிக்கு கொண்டு போய் தண்ணி ஊத்துறாரு. தண்ணி ஊத்துனா அது வளர்ந்தே வரமாட்டேங்குது. டெய்லி போய் தண்ணி ஊத்துறாரு. எங்க டெய்லி எங்க ஊத்துறீங்க? தேவையில்லைங்க, அது ஒன்றும் நான் செடிக்கு தண்ணி ஊத்துறேன், எனக்கு தான் நான் தண்ணீர் ஊற்றினேன். என்னன்னா அந்த தண்ணியை ஊத்திட்டா மனசு ஆறிடுது. சரி பரவாயில்ல, நம்ம கரெக்டா தண்ணியை ஊத்திட்டோம், அது வளரதோ வளரலோ ரெண்டாவது கட்டம். இது செடி வாடுவதல்ல, ஒவ்வொரு நாளும் நான் வாடி போகிறேன்.
ஒவ்வொரு நாளும் எனக்கு சிரமம் வந்துகிறது. எப்போதெல்லாம் தண்ணீரை செடிக்காக ஊற்றுகிறேனோ அப்போதெல்லாம் என் மனம் பசுமையாகிறது, என் மனம் வாடாமல் பாதுகாக்கப்படுகிறது. எனவே சக மனிதனின் பசியை போக்குற போதெல்லாம் அது என் பசியை போக்குற ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான். சக மனிதனின் துக்கத்தை துடைப்பதற்கான முயற்சியை நான் செய்கிற போதெல்லாம் அது அவனுக்கான சிறப்பு என்பது மாத்திரமல்ல, என் உள்ளத்தில் ஏற்படுகிற பாதிப்பு மாற்றப்படுகிறது. நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முக்கிய காரணமே அதுதான். 15 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக களத்தினுடைய பல்வேறு காட்சிகளை பார்த்ததற்கு பிறகு, ஜும்மாவினுடைய மேடைகள்ல அவ்வளவு வீரியமாக பேசியதற்கு பிறகு கூட செயல்பாட்டுக்கு வரலையேன்னு வருத்தம் இருந்தது. எம்எஸ்கே மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அல்ல, நம்ம மனசு முதல்ல ஆறுதல் படுத்துவதற்கு. பசித்து கிடக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட 39 குடும்பத்திற்கு நேரடியாக அரிசியை சுமந்து கொண்டு போய் கொடுக்கிற வாய்ப்பு அல்லாஹ் எம்எஸ்கே மூலமாக எனக்கு உருவாக்கி கொடுத்தான். அந்த களத்தை பார்த்ததற்கு பிறகு அந்த மக்களின் பசியாற்றுவதற்கான வாய்ப்பை நான் வாழ்கிற காலத்தில் செய்வதற்கான சூழல் எனக்கு வந்ததற்கு பிறகு 10 கிலோ அரிசி மூட்டையை தூக்குற போது என் பாவ மூட்டை கரைக்கப்படுகிற சிந்தனையோடு தான் களத்தில் இருக்கிறோம். முசல்லாக்களில் மாத்திரமல்ல நமக்கான வெற்றி, முசல்லாவை தாண்டி களத்தில் இருக்கிற போது மாத்திரம்தான், கண்ணீர் துடைக்கப்படுகிற போது மாத்திரம்தான், கவலை நீக்கப்படுகிற போது மாத்திரம்தான், நிராயுதபாணியாக திக்கற்று நிற்கிற மக்களுக்கு இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று கை கொடுப்பதற்கான சூழல் மாத்திரம்தான் நிம்மதியான தூக்கத்தை இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுக்கும். சேவையை களத்தில் வந்து பார்க்காதவர்களுக்கு வேண்டனா என்னன்னு புரியாது. நீங்க களத்திற்கு வந்தால், காட்சியை பார்த்தால், சமூகத்தின் அவல நிலங்களை உங்களுடைய கண் பார்வைக்கு நீங்கள் கொண்டு வந்தால், ஒரு நேர உணவு கூட உங்களால் சாப்பிட முடியாது, ஒரு நேர இரவுகளை கூட நீங்கள் நிம்மதியாக தூங்கிவிட முடியாது. பேச முடியாத நிலையில் நம் சமூகத்தின் நிலை இருக்கிறது. சொல்ல முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத தகவலுக்குள் முஸ்லிம்களுடைய வாழ்வு சிக்கப்பட்டிருக்கிறது. மனித சமூகத்தின் வாழ்க்கை அவ்வளவு தூரம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என் வாழ்நாளில் நான் ஒரு மனிதனின் கவலையை போக்கிறேன் என்கிற நிம்மதியோடு ஒரு முஸ்லீமுக்கு மௌத்து வேணும். அதான் அற்புதமான மௌத்து. என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பொருளாதாரம், என் வியாபாரத்தை முன்னேற்றி இருக்கிறேன் என்கிற இடம் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான அடையாளம் கிடையாது. நான் வாழ்கிற காலத்தில் ஒரு மனிதனையாவது, ஒரு குடும்பத்தையாவது, ஒரு மாணவனையாவது படிக்க வைத்த சூழலில் என் மூச்சு நிற்குமானால் இந்த உலகத்தில் என் வாழ்க்கை சிறப்புக்குரிய வாழ்க்கையாக எனக்கு இருக்கும். எம்எஸ்கே என்கிற அமைப்பு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சேவைக்கான அமைப்பு. இதுல எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கான முயற்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் சிறப்பு என்னன்னா, பள்ளிவாசலுக்குள் இருந்துதான் இந்த ஊற்று கிளம்பி வருகிறது. அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். யார் யோசித்தார்கள், என்ன சிந்தித்தார்கள், எதன் வழியாக பள்ளிவாசலுக்குள் இருந்து இது துவங்கியது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 ஆண்டு கால பிரச்சனையை சந்திச்சு அகதியா புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு போறாங்க. எதுவுமே இல்லை, சொத்து சுகம் எல்லாம் மக்காவுல. சஹாபாக்கள் பூரா வந்தேரியா போய் நின்றாங்க. மதீனாவுல சிறுபான்மை சமூகம். முதல்ல ரசூல்லா செஞ்ச வேலை பள்ளிவாசல் கட்டினாங்க. மஸ்ஜித் நபவிங்கிற அந்த பள்ளிவாசல் தான் முஸ்லிம்களின் இருத்தலுக்கு காரணம், முஸ்லிம்களின் அடையாளத்துக்கு காரணம். இன்றைக்கு வரை 180 கோடி முஸ்லிம்கள் உலக அளவில் வாழ்கிறாங்கன்னா அன்னைக்கு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் தான் அதற்கான அடித்தளம். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடமாக அல்லாஹ் அதை கபூல் செய்திருக்கிறார். இப்போ பள்ளிவாசலுக்குள் இருந்து ஒரு காரியம் துவங்கினால் சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகமா மாறும். அடிமைப்பட்ட வாழ்க்கை அதிகார வர்க்கத்தை நோக்கி நகரும். எனவே இங்கே கவலையோடு ஒரு பள்ளிவாசலுக்குள் இருந்து ஒரு சேவையாற்றுவதற்கான முயற்சி, தொழுகைக்கான இடம், நோன்புக்கான இடம் என்கிற இடத்தை தாண்டி தர்ம சிந்தனைக்கான இடம் என்கிற சூழலை எம்எஸ்கே உருவாக்கி இருக்கிறது. இதுவரை யாரும் செய்யல. இதுவரை உலகத்தில் ஒரு பள்ளிவாசலுக்குள் இருந்து ஒரு தர்ம சிந்தனை வெளிப்பட வேண்டும் என்பதை உலகத்திற்கு முதலாக எம்எஸ்கே உருவாக்கி கொடுத்தது. இங்கிருந்துதான் அரிசி மூட்டை கிளம்பி போகுது, இங்கிருந்துதான் காய்கறி கிளம்பி போகுது. என்ன தேவையோ அந்த தேவையை ஒரு பள்ளிவாசல் நீக்கட்டும். இந்த பள்ளிவாசலுக்கு பின்னால அடையாளமே இல்லையேங்க. இந்த பள்ளிவாசல்ல அந்த நிர்வாகிகளுடைய பேர் பேசப்படுறாங்களா, கொடுத்தவங்க பேர் பேசப்படுதா, யார் கொண்டு போய் சேர்க்கிறோங்கிற செயல் பேசப்படுதா? எதுவுமே பேசப்படல. அல்லாஹ் மாத்திரம் தான் பேசப்படுகிறான்.
ஒரு சேவைக்கு பின்னால் அது முக்கிய கவனம். அடையாளப்படுத்தப்படவில்லை. நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்கான அடையாளம் இல்லாமல் ஒரு பள்ளிவாசல் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒரு சேவை செய்யப்படுவதின் அடையாளம் தான் அந்த சேவை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதின் அடையாளம். அதனால தான் அது தொட்டு துலங்குகிறது, சப்தம் தண்ணீரை போல ஊற்றெடுத்து வருகிறது. அதற்கு பின் முறைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. இதுவரை உலக அளவில் மக்கள் எவ்வளவு இருக்காங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இதுவரை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன போது மதீனாவுடைய மக்களுடைய கணக்கெடுப்பு எடுத்தாங்க. 1700 பேர். ஒவ்வொரு முஹல்லாவிலையும் நிறைய இடங்கள்ல நாம ஒரு பகுதியில் பூரா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே பீரோல போட்டு இருக்கிறோம். 2006 சச்சார் கமிஷனுடைய அறிக்கை அன்றைக்கு வாழ்ந்த 15 கோடி முஸ்லிம்களுடைய கல்வி பொருளாதார நிலை குறித்த அத்தனை செய்திகளையும் கணக்கெடுத்து கையில வச்சிருக்கோம். ஒண்ணுமே ஆகல, எதுவும் ஆகாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இங்கே மஸ்ஜிது சேவை குழு மக்கள் நிலை கணக்கெடுப்புன்னு எடுக்குது. என்ன நிலையில இருக்காங்க இந்த மக்களுடைய நிலை? புள்ளிவிவரம் தொகுக்கப்பட்டு தொகைகளால் இந்த சமூகம் காணாம போயிருச்சு. எனவே நிலைகளை கண்டுபிடிச்சு இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, அந்த முஹல்லாவை அந்த முஹல்லா மக்களை சரி பண்ணணும். வெளியில இல்லை. எங்க 39 பேர் இருக்காங்கன்னா இந்த 39 பேர் எங்க முஹல்லாவில் அப்ப இருக்காங்க ஆட்கள். வெறும் 1200 ரூபாய் இயல்பாக வாழ்கிற ஆட்டோ ஓட்டுற சகோதரர் கொடுக்கிறார், மீன் வியாபாரம் செய்கிற சகோதரர் கொடுக்கிறார், கடைநிலை ஊழியர்களாக இவங்களுக்கு நாம கொடுக்கணும்னு நினைச்ச ஆட்கள் 1200 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சர்வசாதாரணமா மறந்து போன கேட்டு மீன் வியாபாரம் இல்லை இந்த மாதம் அவர்கிட்ட நான் கேட்க சங்கடப்பட்டு கேட்கல. மீன்பிடி தடை காலம் எப்படி போய் அவர்கிட்ட கேட்கலாம், போன் அடிச்சு இல்ல இது பண்ணிருங்க அப்படின்னு 1200 ரூபாய் பணத்தை ஜிபேல போடுறாரு. அப்ப அந்த முஹல்லாவில் இருக்கிற மக்களை அவர்களை சரி செய்வதற்கான வழி. அரசாங்கம் தேவையில்லை, யார்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்ட எதையும் செய்வதற்கான சூழல் நமக்கு கிடையாது. நாமே நம் பகுதி மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி. எத்தனை முஹல்லாக்கள், எத்தனை ஊர்கள். நான் மிகைப்படுத்தி சொல்வதாக நீங்க நினைக்க வேண்டாம். என் மனதில் அல்லாஹ் உணர்த்தினான், பாலஸ்தீனத்துல மாத்திரம் எம்எஸ்கே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு சோறு இல்லாத சூழல் இருக்காது. பாலஸ்தீனத்தில் வாழ்கிற மக்கள் கஞ்சிக்கு வழி இல்லாம 600 டேங்கர் 6000 டேங்கர் இருக்க வேண்டிய இடத்துல 600 டேங்கர் தான் பசியில் அந்த குழந்தைகள் துடிக்கிறாங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, எம்எஸ்கே பாலஸ்தீனத்துல இருந்திருந்தா இன்றைக்கு பசி இல்லாத ஒரு சூழலை அந்த மக்களுக்கு நம்மளால கொடுத்துருக்க முடியும். அல்லாஹ் சேவையை கணக்கில் எடுத்தார், இதை அங்கீகரித்தார், இதற்கான சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். உடனே கணக்கு. ஒரு வாரத்தில் வாய்ப்பே இல்லை. முதல் ஜும்மாவில் அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை கணக்கெடுக்கப்படுகிறது. அடுத்த ஜும்மாவில் எத்தனை பேருன்னு எங்க பள்ளியில நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஆள் இவ்வளவுதான் இருக்கு, எங்களுக்கு தேவை, நீங்க கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு போதும், எஞ்சிய பகுதியை வேற முஹல்லாவுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுக்கு தெரியல. கஷ்டப்படுறவன் யாருன்னு அங்க தெரியல, கொடுக்கிற வசதி உள்ள ஆட்கள் யாருன்னு தெரியல. ஒரு 1200 ரூபாய் என்கிற பணத்திற்கு பின்னால் ஒரு குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் உணவை சாப்பிடுகிறார்கள். அந்த மக்களுக்கு தேவையான உணவு. நாங்கெல்லாம் அரிசினா எப்படின்னா ஒரு அரிசி இல்லை, என்ன அரிசி விரும்புறாங்களோ அதை கொண்டு போய் கொடுக்குறோம். சில பேர் கர்நாடக பொன்னி, சில பேருக்கு நாட்டு பொன்னி. என்ன தேவைன்னு முதலில் வாங்குகிற போதெல்லாம் அவர்கள் தரை குறைந்தவர்கள் என்கிற பார்வை உலகத்தில் இருக்கிறது. எம்எஸ்கே தான் அதை உடைச்சிருக்கு. வாங்கினா அவன் தர குறைஞ்சவன் இல்லை, அவனை கூப்பிட்டு வந்து பள்ளிவாசல் இல்லை, அவன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடு. ஆட்டோ பிடிச்சி ஏற்றி அவன் வீட்டு முன்னாடி நிப்பாட்டி மூடையை தூக்கி கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். கட்டப்பையில கூட எம்எஸ்கேங்கிற லேபிள் இருக்கக்கூடாது என்று யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் அந்த பொருள் கொண்டு போய் அவர்கள் குடும்பத்தில் கொடுக்கப்படுது. ஒரு வாரத்திற்குள் ஒரு அரசு செய்ய முடியாது, அதிகார வர்க்கம் செய்ய முடியாது, கோடிகளில் புரள்வர்களால் செய்ய முடியாது. அந்த முஹல்லாவில் அந்த முஹல்லா மக்கள் தான் பொறுப்பு. அவங்க தான் அந்த காரியத்தை செய்யணும்னு எடுத்த திட்டம். மொத்தமா குறிப்பிடுத்து வச்சிருக்கோம். இந்த ஊர்ல 500 பேருக்கு தேவை, யாராவது ஏதாவது கொடுங்கன்னா அந்த காரியம் நடைபெற்றே இருக்காது. எனவே அந்த முஹல்லா, அந்த பள்ளி, அந்த நிர்வாகம் அவங்க அந்த காரியத்தை முன்னெடுத்து செய்யட்டும்னு எடுக்கப்பட்ட அந்த முயற்சியின் விளைவு சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்கள் அவங்க சமயத்து மக்களை அவங்கள காப்பாத்துறதுக்கு இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சுருக்கின வார்த்தையை யாரா இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி. யாரா இருந்தாலும் மளிகை ஜாமான்கள் சகோதர சமய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும்.
காய்கறிகள் பெரும்பாலும் அவங்களுக்கு தான் போகுது. அவங்களுக்கு தான் கொடுங்கன்னு சொன்னாங்க. மதுரையில பள்ளிவாசலுக்கு வர வச்சோம். பள்ளிக்கு நாங்கள் வந்ததே இல்லைன்னு சொன்ன நிறைய தாய்மார்கள் பள்ளிக்குள்ள வந்து காய்கறிகளை வாங்குறாங்க. காய்கறினா ஒரு மூட்டை 2 மூட்டைனா இல்லை, பயமா இருக்கு. காய்கறி வருதான்னு அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் பயப்படுறோம். ஒரு தோட்டம் அனுப்பப்படுகிறது. இதுக்கு பேர் பெரிய தோட்டமா? எம்எஸ்கே அவருடைய தோட்டம் வருகிறது. ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. கொடுக்க முடியல. மக்கள் அடுத்த கட்டம் மளிகை கடையை தாண்டி காய்கறியின் மீதான கவனம், கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனம், நிறைய அமைப்புகளை செய்வதற்கான முயற்சி என்ன செய்யப்படுதுன்னா எம்எஸ்கேவின் மூலமாக கண்ணியத்தோடு அவர்களுக்கு தர்றதுக்கான முயற்சி. இப்ப அடுத்த கட்ட ரமலான்ல ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு வேலை பண்ணிட்டோம். மதுரையில ஏகமத நிறுவனத்தோடு இணைந்து ஒரு நபருக்கு 700 ரூபாய் ட்ரெஸ்ஸை கொடுக்கல. நிறைய இடத்துல கொண்டு வந்து சேலைய ஜக்காத்து சேலைன்னே ஒரு டீம் உருவாக்கி இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கவுண்டர்ல ஜக்காத்து சேலைன்னு தனியா ஒதுக்கி, இந்த ஜக்காத்து சேலை இல்லை, இங்க அப்படி கிடையாது. 700 ரூபாய் டோக்கன் கொடுக்கப்படுது. நீ விரும்பினதை போய் வாங்கிக்க. 750 ரூபாய் தன் குடும்பத்தை கூட்டு போய் தன் குழந்தைகளை பார்க்க வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் உங்களுக்கு வேணாம்னா 1500 ரூபாய்க்கு உங்க குழந்தைக்கு நீங்க எடுத்து கொடுக்கலாம். எப்படி ஒரு திட்டம் பாருங்க. ரமலானில் மகிழ்வோடு கிட்டத்தட்ட 900 பேருக்கும் மேலாக அந்த ஆடைகளை மதுரையில வாங்குவதற்கான சூழல் விஸ்தீரம் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. இன்னமும் இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைக்கான பணிகள் நிறைய பாக்கி இருக்கிறது. 2 உதாரணம் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்மளாம் ஒரு ஜமாத் நிர்வாகம், நமக்கு கீழே முகால்னா எல்லாத்தையும் கையில வச்சுட்டு ஒரு சேவை செய்யறதுக்கு லேசா யோசிக்கணும். தனி மனிதர்கள் யாருமே இல்லாம, ஒரு சப்போர்ட் இல்லாம தனி மனிதர்கள் இந்த சமூகத்துல மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க. பசியில்லா தென்காசி அப்படின்னு ஒரு லேபிள்ல 2019 முகமது அலி ஜின்னா அப்படின்னு ஒரு தனி மனிதர், அவருடைய நண்பர் முஸ்தபா 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? தன் மகனை 10 வயது சிறுவன் தன் மகனை அழைச்சிட்டு ரோட்ல போவாங்க. பைத்தியமாக்கப்பட்ட சூழ்நிலையில், மனநிலை சரியில்லாத சூழ்நிலையில் சில மனிதர்கள் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேரும் கூட்டி முதல் தடவை கொண்டு போனா மகன் விரண்டு இருக்கான். இப்படி இருக்கு, இவங்கள போய் இதுதான்டா செய்யணும், இது யாரும் கை வைக்காத இடம்னு மகனை கூட்டிட்டு போய் நாம பிள்ளைகள் எங்கே அழைத்து போகிறோம்? எம்எஸ்கேவனுடைய பசாரத்திற்கு சில பிள்ளைகள் அழைத்து வரப்பட்ட காட்சி மகிழ்வாக இருக்கிற. அடுத்த சமூகத்தின் தலைவர்கள் அவங்கதான் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியவர். நாம எதையெல்லாம் விட்டோமோ, நாம் எதையெல்லாம் துடைத்தோமோ, இதுவெல்லாம் நமக்கு மறந்து போனதோ அவைகள் அனைத்தையும் இவர்கள் தான் சரி செய்ய போகிறார்கள். அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். மகனை கூட்டு போய் அந்த இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை முடிய வெட்டி, நீ மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். அவங்க நாம எப்போதாவது அந்த நிலையில இருப்போம், அவங்க எப்போதுமே அந்த நிலையில இருப்பாங்க. நமக்கு அவங்களுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். முடிகளை வெட்டி குடிக்க வைத்து புதிய ஆடைகளை அவர்களுக்கு அணிவித்து தன் வீட்டில் தன் மனைவியும் அம்மாவும் சமைத்த உணவை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிற பணி தனி ஒரு மனிதன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற ஆச்சாமை இருக்கும். நமக்கு பார்க்கும்போது அது விரட்சியா தெரியும். ஆனா அவங்க தனி மனிதர்கள். ஜமாத் இல்லை, ஒரு நிர்வாகம் இல்லை, சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. தங்களால் என்ன காரியத்தை செய்ய முடியும் என்பதில் அவங்க காட்டின அக்கறை. கோவிட் நேரத்துல கோவையில முகமது ரஃபீக்ங்கிற பிரியாணி கடை வைத்திருக்கிற அந்த சகோதரர் மனைவியினுடைய நகையை வித்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார் என்கிற செய்தி வலைதளம் வழியாக வந்தது நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். தனி மனிதர்கள் எவ்வளவு சமூகத்தின் மீதான அக்கறை, சமூகத்தின் மீதான கவனம். ஏன் செய்ய முடியாது நம்மளால? ஏன் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம போக முடியாது? ஊர்ல எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதையெல்லாம் செஞ்சுட்டா இந்த சமூகத்தை நீங்க கற்பனை செய்து பாருங்க. இந்த சமூகத்துல நிலைமையை யோசிங்க. ஒரு 39 பேர் 40 பேரை பசியை ஆக்கிட்டோம். எவ்வளவு பெரிய மன திருப்தி, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம இதை கொண்டு போயிட்டோம்னா யார் நமக்கு வேணும்? படைத்தவனை வணங்கி விட்டு ரொம்ப சிறப்பாக இந்த சமூகத்தும் எல்லா உரிமைகளுக்காக போராட்ட காலத்தை செஞ்சு உயிரை போராடுறதுக்கு போராடி எல்லாத்துக்கும் வாசலில் நிற்கிற ஒரு சமூகமாக வாழ்க்கை நமக்கு வேண்டாமே. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் ஒப்பிடுகிறேன். கிறிஸ்தவர்கள் எங்கேயுமே போராடுறதில்லை. எங்கேயாவது கிறிஸ்தவ மிஷனரிகள் சாலையில வந்து போராடி இருக்காங்கன்னு ஒரு செய்தியை நாம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த போராட்ட களமும் இல்லை. அந்த சமூகம் தன்னிறைவோடு இருக்கிறது. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்களே ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. எல்லா சமூகத்திட்டையும் இருக்கு.
அந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கான சூழல் அவங்க கையில வச்சிருக்காங்க. புரிவதற்காக சொன்ன ஒப்பீட்டுக்காக நாடார்கள் அவங்களுக்கு ஒரு வங்கி வச்சிருக்காங்க. நமக்கு வட்டி கூடாதுங்கிறத ஒதுக்கிடுவோம். வங்கி வச்சு அந்த சமுதாயத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. நமக்கு சூழல் சொல்லுங்க, பைத்துல் மால்கள் என்ன நிலையில இருக்குன்னு வழிகாட்டுதல் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனா செயல்பாட்டுக்கு நீ எம்எஸ்கே கை வச்சாதான் பைத்துல் மால்கள் சரியா மாறும். நான் மதுரையிலே பேசியிருக்கோம். நடந்த பஷாரத் மஸ்ஜித்ல மக்தப் மதரசாவை எம்எஸ்கே பொறுப்பெடுக்கணும், பொருளாதாரத்துறையை எம்எஸ்கே பொறுப்பெடுக்கணும். வழிகாட்டினார் யாராவது இங்க குச்சி வைத்து மேலே அழுத்தினால் மாத்திரம்தான் அந்த உணர்வு வருவதற்கான சூழல்ல இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப யாராவது சொல்லிட்டாங்க அடுத்து அதுவாடு அந்த காரியம் நிற்காமல் போவதற்கான சூழல் வர தனி மனிதர்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்றால் நாம கவனப்படுத்தணும். இங்க பொறுப்புக்கு தான் ஆள் இல்லை, செயல்படுறதுக்கு நிறைய விங்ஸ் வச்சிருக்கோம், நிறைய அமைப்புகள் இங்க இருக்கு. ஆனா யார் செய்வா? என்ன சிக்கல்னா எதையும் நீங்க பொறுப்பா போட்டீங்கன்னா நான் செஞ்சு ஆகணுமே. லேபிளுக்கு பதவி, அதனாலதான் எந்த பதவியும் எம்எஸ்கே கொடுக்கல. யாருக்குமே பதவியை கொடுத்துட்டா பதவி முகத்திலேயே. இங்க பிரச்சனை என்னன்னா சகோதரர் 2 பேர் சந்திக்கிறாங்க. வரும்போதே வாங்க தலைவரே அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. அவர் வர்றேன் தலைவரே, செயலாளர் கூட ஆள் கிடையாது. வர்றவரும் தலைவர் தான், வரவேற்கிறவரும் தலைவர் தான். இங்க தலை இருக்கிற ஆட்கள்லாம் தலைங்கிற பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. எம்எஸ்கே ரொம்ப கவனமா யாருக்கும் பொறுப்பு கிடையாது, இத பதவி கிடையாது, பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உலகத்துல யாரும் சொல்ல முடியாத பிரகடனம். என்னால செய்ய முடியுமா, எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் இதை மடைமாற்றம் செய்வதற்கான சூழல், நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க ஒரு பொறுப்பை கையில் எடுங்க. இந்த மளிகை ஜாமானை வாங்குற பொறுப்பு நான் என் கையில் எடுத்துக்கிறேன். இந்த ஜாமானை தூக்கி கொடுக்குற பொறுப்பு, பணம் கொடுப்பது மாத்திரம் பொறுப்புன்னு நினைக்காதீங்க. பணத்தை தாண்டி களத்தில் நின்று சேவையாற்றுவதிலும் கவனம் இருக்கு. 1500 ரூபாய் ஒருத்தர் கொடுத்துறாரு, அவர் கொடுத்ததோட அவரோட பொறுப்பு முடிஞ்சு போயிருது. அதோட அவங்க பசி ஆற்றப்படுமா? கடையில போய் இந்த ஜாமானை வாங்கி தோல்ல சுமந்து கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்க்கிறோம் பாருங்க, அது சாதாரண பணி கிடையாது. அதை நீங்க நினைப்பதை போல குறைவான விஷயம் கிடையாது. களத்துல போய் நிக்கணும்ல, காய்கறி மூட்டையை கொண்டு வந்து சேர்த்துறாங்க, அதை பிரிச்சு எடுத்து சரியான ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்கிறதுக்கு ஆட்கள் வேணுமே. ரத்த தேவன் வர்றாங்க, ரத்த தேவன் வந்தா உலகத்திலேயே ரத்தத்தை தானம் செய்கிற சிந்தனையை முஸ்லிம்கள் வாழ்நாள்ல பின்பற்றாங்க. பள்ளிவாசல்களில் அறிவிப்பு வருது, உடனே வாட்ஸ்அப்ல தகவல் பரப்பப்படுது, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாத்தி அந்த வெள்ளை அணுக்கள் வேணும்னா 4 மணி நேரம் ரத்தம் மாற்றப்படுது. ஒரு சகோதரன் தைரியமா கொடுக்கறதுக்கு இங்க நிக்கிறான். பொருளாதாரத்தை தாண்டி ரத்தம் கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த நிப்பாடு யாருக்கு தேவை, யாருக்கு கொடுக்கணும், எங்க போகணும், அதுக்கு ஒரு வரைமுறை. பொறுப்பை ஏத்துக்கிறாட்டி ஏன் ஏத்துக்கிறதுங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க பொறுப்பு உடனே கூப்பிட்டு எம்எஸ்கே இதை செய்யுங்கன்னு சொன்னா தான் இல்ல. இஸ்லாம் பொறுப்பை வித்தியாசமாக பார்க்கிறது. ஹதீஸை படிக்கிற போது அச்சம் நமக்கு அதுதான். நான் கடந்த கூட்டத்திலையும் நினைவுபடுத்துறேன். பள்ளிக்குள்ள வர்றோம், ஒரு ஃபேன் ஓடுது, நாம இந்த ஃபேனை போடல, ஆஃப் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை. ஃபேன் ஓடிக்க கண்டுக்கிறாம போயிட்டா பள்ளியில யாரும் கேட்க மாட்டாங்க, நிர்வாகம் யாரும் கேட்காத. நான் அல்லா கேட்பான், ஒரு பொது சொத்துல தேவையில்லாம ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ பார்த்துட்டு எப்படி சும்மா போன, ஆஃப் பண்ணலன்னா அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ரோட்ல நடந்து போனேன், ஒரு தண்ணி யாரோ டேப்ல திருகி விட்டுருக்காங்க, தண்ணி வேஸ்டா கீழே போய்கிட்டு இருக்கு, நான் திருகி விடல, ஆஃப் பண்ற வேலையும் எனக்கு இல்லை. ஆனா கண்ணில் பார்த்து விட்டால் நம்மை அறியாம நம் மீது இந்த பொறுப்பு திணிக்கப்படுது. இத்தனை பேர் பசியா கிடந்தாங்க, காசு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க, சப்ளை பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நமக்கு வருமானால் அந்த குற்றச்சாட்டுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லத்தானே ஆகணும். காய்கறியை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எம்எஸ்கே ஒரு வண்டியை வச்சு கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள காய்கறியை இறக்கி போட்டாங்க. ஆனா காய்கறியை சப்ளை பண்றதுக்கு ஆளே இல்லைன்னா அந்த முஹல்லாவில் அந்த மக்கள் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? கொடுக்கறவங்க கொடுத்துட்டு ஒதுக்கிட்டாங்க, அவங்க பொறுப்பு முடிஞ்சிச்சு. ஆனா வாங்கிய மக்கள் அதை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அப்படி சேர்க்கப்படுகிற இடத்துல நாம ஆட்கள் இல்லைன்னா எம்எஸ்கே வைக்கிற கோரிக்கை அதுதான். மளிகைஜாமான் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க, பணத்துக்கு நீங்க ரெடி பண்ணுங்க, காய்கறிக்கு ரெடி பண்ணுங்கன்னா எல்லாம் வருதுங்க. ஆனா மக்களுக்கு சப்ளை பண்றதுக்கு இங்க பொறுப்பாளர் இல்லைங்க, பொறுப்பை வாங்கிறதுக்கு தயாரா இல்லைங்க. பொறுப்பை வாங்கிட்டா நாங்க செய்யணுமேங்கிறாங்க. எப்படின்னு பாருங்க, பொறுப்பு அவ்வளவு முக்கியமானது, மார்க்கம் அவ்வளவு வலியுறுத்தக்கூடியது. பதவிகளை தாண்டி அதிகாரங்களை தாண்டி பொறுப்பு என்பது இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு.
அதனால இந்த நிகழ்வு முடிகிற போது நீங்களா வந்து பொறுப்புக்கு வாங்க. ஏன்னா இந்த பொறுப்பு கொடுங்க, நான் முடிஞ்ச காரியத்தை செய்கிறேன். எனக்கு பொருளாதார வாய்ப்பு இல்லை, ஆனால் என்னால் உழைக்க முடியும். நான் 10 பேர் கொண்டு போய் இந்த அரிசியை கொண்டு போய் சேர்த்துறேன். அது வேற என்ன எம்எஸ்கேனுடைய சேவை இருக்கு, நான் என்னுடைய பங்களிப்பு கொடுக்குறேன். என் பேர் நீங்க எழுதிக்கிறேன். என்னால மாசத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும், வார வாரம் என்னால் செய்ய முடியாது. மாசத்துக்கு ஒரு தடவை என்னுடைய பங்களிப்பு என்ன என்று சொல்வதற்கான சூழலை நாம உருவாக்கி கொடுக்கணும். இனி ஆட்கள் இல்லை என்கிற இடத்துல ஒரு சூழல் உருவாகி விடக்கூடாது. எம்எஸ்கேல ஆட்கள் நிறைய இருக்காங்க, அடுத்து என்னங்க நீங்க வேலை செய்யணும்னு பொறுப்பாளர்களை நாம துளைக்கக்கூடிய அளவுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். எல்லா பள்ளிவாசலும் அந்தந்த மஹல்லாக்களில் அந்தந்த ஏரியாக்களில் நீங்கள் களத்திற்கு வந்தால் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான சூழல்களை நாம உருவாக்கி கொடுக்க முடியும். இது அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை சத்தம் இல்லாமல் எம்எஸ்கே செய்து கொண்டே இருக்கிறது. அதுல மிகுந்த கவனத்தையும் எச்சரிக்கையும் செய்வதற்கான சூழலுக்கு நாம் வந்துடும். அல்லாஹ் கொடுத்த பெரிய கிருபை, ஆற்றல், மாதத்துக்கு ஒரு முறை நாம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல கவனம் செலுத்தினீங்கன்னு தெரியல. நிறைய பள்ளி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இமாம்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல ஒன்று கூடுறோம். இதுக்கு முன்னாடி எம்எஸ்கே இல்லாம நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு உண்டு. ஒரு பயான் நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய ஆள் வந்து பேசினாலும் அந்த கூட்டம் தான் வரும். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த அதிசயங்களில் மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா சந்திப்பையும் பிரிவையும் தான் அல்லாஹ் அதிசயமாக கொடுத்திருக்கிறான். சில மனிதர்களை சந்திக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை மிக உயரத்திற்கு போகிறது. சில மனிதர்களை சந்தித்ததற்கு பிறகுதான் வாழ்க்கை பள்ளத்திற்கு போகிறது. சில மனிதர்களை பிரிந்ததற்கு பிறகுதான் வாழ்க்கை உருப்படுகிறது. சில மனிதர்களை பிரிந்ததற்கு பிறகுதான் வாழ்நாள் முழுக்க அவர்களை நினைக்கிற போதெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறது. சந்திப்பும் பிரிவுதான் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்த மாபெரும் அதிசயம். மாதந்தோறும் சந்திக்கிறோம், உரையாடுகிறோம், உறவாடுகிறோம். இந்த சந்திப்பு மேம்படுமானால், இந்த சந்திப்பு கவனத்திற்கு வருமானால், இந்த சந்திப்பிற்கு பிறகு என்ன காரியத்தை செய்ய போகிறோம் என்பதில் நாம் அக்கறை செலுத்துகிறோமானால் மிகப்பெரிய வெற்றி இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறோம். செய்தியோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். புறாவோட தாய் வந்து புறாக்களுக்கு பாடம் நடத்துது. வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் கோஷம் எழுப்புங்கள் என்று புறாவினுடைய தாய் புறாவிற்கு பாடம் நடத்துகிறது. நிறைய புறாக்கள் சேர்ந்து மனனம் செய்து ஒப்பிக்க ஆரம்பிக்கிறது. வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம். கோஷங்களை ஒழிப்பிக் கொண்டே இருக்கின்றன. வேடனும் வருகிறான், வலையை போடுகிறான். எல்லாத்தையும் கண்ணில் பார்க்கிற புறாக்கள் போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டு வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு போய் சொல்லியே வலைக்குள்ள மாட்டிக்கிச்சு. வழிகாட்ட ஆள் இல்லை. இந்த புறாக்களுக்கு எம்எஸ்கே கிடைக்கல. புறாக்கள் மாட்டிக்கொண்டன. அவன் பாட்டு தூக்கிட்டு தோல் மேல அந்த வலையை போட்டு போறான். அப்பவும் இந்த கோஷம் மட்டும் கேட்கிறது. வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம். இந்த கதையே எம்எஸ்கே வந்ததற்கு பிறகு என்ன ஆனதுன்னா, அதே மாதிரி அந்த புறாக்கள் அனைத்துக்கும் என்ன செய்யப்பட்டதுன்னா சொல்லப்பட்டது. இயல்பாகவே ஒரு தூண்டுதல் இல்லாமல் கிராமங்கள்ல சொல்லுவாங்க, அடைகாத்து கோழிகள் முட்டை மேல உட்கார்ந்தே இருக்கும். விருந்தாளி வந்தோடனே அந்த முட்டையை தூக்கி உடைச்சு என்ன செய்வாங்க, விருந்தாளிக்கு கொடுத்துருவாங்க. முட்டையே இருக்காது. விவரம் தெரியாம இந்த கோழி என்ன செய்யும்னா பூ முட்டையை உட்கார்ந்து அடைகாத்துக்கிட்டே இருக்கும். கீழே முட்டையே இருக்காது. அதுக்கு சொல்லுவாங்க அடைக்கோழி தூக்கம். இதை கலைக்கவே முடியாது. அப்ப கலைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த கோழியினுடைய ஒரு ரெக்கையை பிச்சு, அந்த உடம்புல இருக்கிற ரெக்கையை பிச்சு தண்ணியை துளிச்சு அதனுடைய மூக்குல ஒரு அடை அடிச்ச உடனே அப்பதான் முடிச்சு பார்க்கும். அடரா முட்டையெல்லாம் போயிட்டு ஒண்ணும் இல்லாம இப்போதெல்லாம் இறகுகளை பிரித்து தண்ணீர் பிடித்து அடிக்கிற வேலையை எம்எஸ்கே செய்து கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் இழந்து போனோம்னு தெரியாம அடைகாத்து கொண்டிருக்கிற அடைக்கோழியின் தூக்கம் தான் எம்எஸ்கே மூலமாக இப்போது கலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புறாக்களுக்கு பாடம் நடத்தப்பட்டது. வேடன் வந்தான், வலையை விரித்தான். விவரமாக புறாக்கள் சொன்னன, வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்ள மாட்டோம். பார்த்தா இதை கரைப்படுறதுக்கு என்ன வழின்னு அரிசியை எடுத்து, பொக்கை அரிசிகள், அதை எடுத்து உடனே இந்த வலைகளுக்குள்ள போடுறான். போட்ட உடனே இது ஏமாந்து போன புறாக்கள் உள்ள போய் அந்த அரிசியை குத்துவதற்காக உள்ள போன உணவு கிடைச்ச உடனே உள்ள போய் அதை குத்த ஆரம்பிச்சு. குத்துனா வலைக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. வலைக்குள்ள மாட்டிக்கொண்ட புறாக்கள் சரி நம்ம வலையில மாட்டிக்கிட்டோமே, நாம ஒன்றாக பேசி இதை ஏதாவது நம்ம உருவாக்குவோம்னா உருவாக்க முடியல. ஏன்னா நிறைய வேறுபாடுகள், நிறைய முரண்பாடுகள், சமயத்தின் பெயரால் வேறுபாடு, ஜாதியின் பெயரால் வேறுபாடு. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே நிறைய கண்ணாடிகள்
அமைக்கப்பட்டு நிறைய கண்ணாடி போடப்பட்டு இவங்களுக்குள்ள பேசுறதே இல்லை. இப்போதான் எம்எஸ்கே வந்து இங்கே வந்து மனித வாழ்க்கையே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போராடி கிடக்கும் போது நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் போய் பிரச்சனையை பண்ணி இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போறீங்க, நீங்கள் வலைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, அதனால ரொம்ப கவனமாக இருங்கன்னு எம்எஸ்கே வந்து பாடம் நடத்துது. பசித்த மக்கள் இருக்காங்க, முஸ்லிம்னு பார்க்காதீங்க, இந்துன்னு பார்க்காதீங்க, கிறிஸ்தவர்கள்னு பார்க்காதீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மருத்துவத்தில் கல்வியில் இந்த காரியங்களை செய்யுங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டு இப்படி வலையில மாட்டிக்கிட்டு இப்படி தவிச்சு கிடக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா புறாக்களும் ஒரு லேபிளுக்குள் வருகின்றன, திரும்பி பேச ஆரம்பிக்குது, சலாம் சொல்லுது. இதே மாதிரி மாதாந்திர பஷாரத் மஜ்லிஸ்ல வந்து என்ன செய்யுது, அந்த புறாக்கள் பேச ஆரம்பிக்குது. அங்கே அவர்களுக்கான உணர்வுகளையும் அவர்களுக்கான உரிமைகளையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளையும் அவர்கள் சேவையாற்றுவதால் கிடைப்பதற்கான சிறப்புகளையும் அந்த புறாக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தது. முதலில் புறாக்களை சந்திக்க வைத்து விட்டாலேயே அந்த புறாக்கள் வெற்றி பெற்று விடும். இங்க சந்திக்க வைப்பதுதான் பிரச்சனை. புறாக்கள் தங்களுக்குள்ள அலுவலாட முயற்சி செய்து விட்டாலே அந்த புறாக்கள் வெற்றி பெற்று விடும். என்னன்னா நாம ஒன்று சேர்ந்து விட்டாலேயே நாம வெற்றி பெற்று விடும். அவங்க அடுத்த திட்டம் உருவாயிடும். புறாக்கள் ஒன்று சேர்ந்து சலாம் சொல்றது, கை கொடுத்தது, பேச ஆரம்பித்தது, அடுத்து அங்கே வந்துச்சு, அடுத்த திட்டம் போட்டுச்சு. இப்படி வலையில மாட்டிக்கிட்டோமே என்ன செய்யலாம். இப்போ புறாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தது, நாம எல்லாம் ஒரே அடியா ஒரு தம் பிடிச்சு ஒன்னா பறக்க ஆரம்பிப்போம், எல்லாரும் ஒரே நேரத்தில் மூச்சை பிடிச்சு பறக்க ஆரம்பிங்க அப்படின்னு ஐடியா தோணுன உடனேயே எல்லா புறாக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே தம் பிடிச்ச உடனேயே வலைகளை புறாக்கள் சுத்தமாக்கி கொண்டது. மாட்டிக்கொண்டது வலையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து நாம் களமாடினால், எம்எஸ்கே உருவாக்கிய இந்த அமைப்பில் நாம் ஒன்று சேர்ந்தால் சிக்கிக்கொண்ட வலைகளை கூட நாம் கையில் கைப்பற்றுவதற்கான ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே சந்திப்பு வீரியமாக்கப்படட்டும், சேவைகள் தொடரட்டும். இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கவனமும் நமக்கு தேவை. நாம் அதை புரிந்து கொண்டதோடு செயல்பாட்டிற்கு வருவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூடி வார்த்தைகளை நிறைவு செய்ய